துக்கங்களில் இருந்தவர்களுக்கு தன்னுடைய ஆசீர்வாதத்தை தானே ஆண்டவர் என்ன பண்ணாரு, மனிதனாக பிறந்து இந்த ஜனங்களுக்கு, அவர் படைத்த ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்து வாழ்ந்து வந்தார் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆனா இதற்கு ஒரு தூணாக ஒரு 12 சீசர்களை அவர் என்ன பண்ணார், தெரிந்து கொண்டார். அவர்களை வைத்து எல்லோருக்கும் தேவனுடைய நாமத்தை என்ன பண்ணாரு, பிரசங்கித்தார். பாவம் செய்யாதீர்கள், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று ஆண்டவர் சொன்னார். ஏழைகளுக்கு கொடுங்கள், ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் எனக்கு கடன் கொடுக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. கிறிஸ்துமஸ் என்பது தேவனுடைய பிறப்பு நாம் கொண்டாடுகிறோம். ஆனா ஆண்டவரதே நம்ம என்ன பண்ணணும், கொண்டாடணும். அவர் புகழணும், பாடணும், அவரை துதிக்கணும், அவரை ஆராதிக்கணும், அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். ஏன்னா நமக்காக இந்த பூமியில இந்த நாள்ல எங்களுக்காக பிறந்தீங்களே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், ஸ்தோத்திரம் சொல்லணும். ஆனா நம்ம புது ட்ரெஸ்ஸை போட்டு நம்ம வீட்டுல மீன், ஆடு, கோழி, மாடு எல்லாத்தையும் சமைச்சு அடைச்சு சாப்பிட்டு நம்ம என்ன பண்றோம், சந்தோஷமாக இருக்கிறோம். இது கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆனா அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மற்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும். அதற்காக தான் ஆண்டவர் இந்த பூமியில பிறந்தார். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். அப்ப நம்ம எந்த அளவுக்கு ஒரு ரிச்சா ட்ரெஸ் போடுறோமோ, ஒரு ரிச்சான சாப்பாடு சாப்பிடுறோமோ, அந்த அளவுக்கு இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும். நம்மளும் ஏழை தான், ஆனா ஆண்டவர் நம்மளே என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறார். இருக்கிறதுல இருந்து நம்ம கொடுக்கணும். நமக்கு என்ன இருக்கோ அதுல பாதி என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு கொடுப்பதுதான் கிறிஸ்துமஸ். அதுதான் கிறிஸ்துமஸ் அன்பை வெளிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தவர்களும் செய்ய வேண்டிய காரியம் என்னது, மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும். நம்மளால உதவி செய்ய முடியும். ஒரு 10 ரூபா உதவி செய்யலாம், 100 ரூபா உதவி செய்யலாம், 500 ரூபா உதவி செய்யலாம், 1000 ரூபா உதவி செய்யலாம். 1000 ரூபா வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், உதவி செய்யலாம். ஒரு நல்ல கஷ்டப்படுற ஒரு குடும்பம் 1000 ரூபா வரைக்கும் என்ன பண்ணலாம், மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம். நல்ல வசதி வாய்ப்பா இருக்கிறவர்கள் எவ்வளவு வேணாலும் மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம். இதுதே அன்பு, இதுதே கிறிஸ்துவ அன்பு. நம்ம மட்டும் கிறிஸ்துவின் அன்பை என்ன பண்ணக்கூடாது, ருசி பார்க்க கூடாது. நம்ம எப்படி வாழ்ந்தோம், நம்ம எப்படி இருந்தோம், இன்னைக்கு நம்மளுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கு, அந்த ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதியை என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு நம்ம சொல்லணும். அதைத்தான் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அப்படிப்பட்ட ஊழியத்தை தான் செய்தார். இந்த ஜனங்களுக்கு, எல்லா ஜனங்களுக்கும் சமாதானம் உண்டாவதாக என்று ஆண்டவருடைய பிறப்பில் என்ன பண்ணது, கேட்கப்பட்டது. அந்த சமாதானத்தை நாம் என்ன பண்ணணும், நாம் சகோதரர்களோடு பகிர்ந்து கொள்ளணும், சகோதரிகளோடு நாம் பகிர்ந்து கொள்ளணும். இதுதான் தேவனுடைய ஊழியம். இந்த ஊழியம் தான் பெரிய ஒரு கனமான ஊழியம். ஏன்னா கிறிஸ்தவர்கள் தான் இன்னைக்கு என்ன பண்றாங்க, அநேக இந்த மெண்டலா இருக்காங்களா குழந்தைகள், இந்த கால் கை ஊனமானவர்கள், கண்ணு தெரியாதவர்கள், இப்படின்னு சொல்லி அநாத ஆசிரமத்தை வச்சு நடத்தி அவங்கள பராமரிச்சுட்டு வராங்க. ஏன்னா இந்த புத்தி சுவாகனம் உள்ளவங்களை நம்ம பராமரிக்க முடியாது. பெற்ற தாய் தகப்பன் கூட என்ன பண்ண முடியாது, பராமரிக்க முடியாது. ஏன்னா அந்த இதில் வேலை பார்க்குறவங்க, இந்த லதாக்கா ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். அவங்கள நம்ம பராமரிக்க முடியாது. ஏன்னா அவங்க ட்ரெஸ் போட மாட்டாங்க, ட்ரெஸ்ஸுன்னா என்னன்னு தெரியாது, சாப்பாடுனா என்னன்னு தெரியாது, பாத்ரூம் எங்கே போகணும்னுலாம் தெரியாது. ஆனால் அவங்களெல்லாம் எவ்வளவு மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இதெல்லாம் என்னது, தேவனுடைய ஊழியம். இதைத்தான் முன்னோர்கள், அன்னை தெரசா என்பவர்கள் இப்படிப்பட்ட ஊழியத்தை தான் என்ன பண்ணாங்க, செய்து வாழ்ந்து வந்தாங்க. அவங்ககிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க ஒரு இடத்துல போய் ஒரு பிள்ளைக்காக உணவு கேட்கும்போது அந்த வீட்டுக்காரர் காரி துப்புனாராம் மூஞ்சி. அதற்கு அவங்க சொன்னாங்களா, எனக்கு கொடுத்த சாப்பாடு போதும், என் பிள்ளைக்கு ஏதாச்சும்
கொடுங்கன்னாங்க. உடனே அவர் தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் வந்து அப்படியே எழுதி வச்சாங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஊழியத்தை அவங்க செய்திருக்காங்க. ஏன்? ஆண்டவருடைய வழியில அவங்க வந்தனால ஊழியத்தை செய்திருக்காங்க. இதுதான் கிறிஸ்துமஸினுடைய சிறப்பு. தேவனுக்கு நம்ம ஊழியம் செய்வது, மற்றவங்களுக்கு கொடுப்பது, மற்றவங்களை அனுசரிப்பது, மற்றவங்களுக்கு நம்மளால் முடிந்த உதவியை செய்வது தான் தேவன் நமக்கு கிறிஸ்துமஸுக்கு சொன்ன காரியம். ஏன்னா அவர் சமாதானம் உண்டாவதாக என்றார். நாம் எல்லோரோடையும் நம்ம என்ன பண்ணணும்? சமாதானமாய் வாழணும். யார் இடத்துல என்ன பண்ணக்கூடாது? சண்டையில் போகக்கூடாது, கோபமே படக்கூடாது. கிறிஸ்தவர்கள் கர்த்தருக்கு முன்பாக உண்மையோடு உத்தமத்தோடு என்ன பண்ணணும்? வாழணும், பயப்படணும். இப்ப நம்ம அம்மா அந்த வீட்டுக்கு அம்மா போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம போனா அம்மா என்ன பண்ணுவாங்க? நம்மளை அடிப்பாங்க. ஆனா தேவன் நம்ம இடத்துல இருக்கிறார். அப்ப இல்ல, தேவன் இல்லைங்க, நம்ம மாட்டுக்கு என்ன வேணாலும் செய்வோம் அப்படின்னு செய்யறவங்க என்ன பண்றாங்க? இருக்காங்க. ஆனா தேவனுடைய கண்கள் நம் மேல இருக்குது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த உலகத்தை படைத்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் நம்மளோடு என்ன பண்ணுது? இருக்கு, நம்மளோடு இருக்கா. நம்மளையும் பார்ப்பா, நம்ம என்ன பண்றோம், என்ன செய்யறோம். இந்த ஆண்டவருடைய பிறப்பை நம்ம இனிமே எப்படி கொண்டாடணும்? கிறிஸ்துமஸ்க்கு நம்மளால் முடிந்த ஒரு ட்ரெஸ்ஸோ இல்லை ஒரு சாப்பாடோ மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும்? பகிர்ந்து கொள்ளணும். இதுதான் கிறிஸ்துமஸ். நம்ம வீட்டுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. ஆண்டவர் அதை சொல்லித்தரல நமக்கு. அல்லேலூயா, ஆமென். ஒரு அம்மாவை குறித்து நான் உங்களிடத்துல ஒரு சின்ன கதையை சொல்கிறேன். அந்த அம்மாவுடைய பையன் ஸ்கூல்ல படிக்கும்போது அந்த வழியை நடந்து வந்திருக்கான். தோப்புக்குள்ள மாங்காய் அங்கே கிடந்திருக்கு. அப்போ அந்த 2 மாங்காய் வந்து கீழே தான் கிடந்திருக்கு. அந்த மாங்காயை எடுத்து கொண்டு போய் அவங்க அம்மாட்ட கொடுத்துருக்காங்க. அவங்க அம்மாட்ட கொடுத்தோடனே அவங்க அம்மா கேட்டிருக்காங்க, ஏதுப்பா அந்த மாங்கான்னு. அம்மா அந்த தோப்புல கிடந்துச்சு, எடுத்து வச்சு நேரில் அந்த அம்மா தோப்புக்காரர்கிட்ட கூட்டிட்டு போய் என்ன பண்ணாங்க, என் மையன் உங்கள் மாங்காயை எடுத்துட்டு வந்துட்டான், தெரியாமல் பண்ணிட்டான், இந்தாங்க உங்கள் மாங்கான்னு கொடுத்துருக்காங்க. அவர் என்ன சொன்னார்? நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன் சிஸ்டர், ஒன்றும் தப்பு இல்லை, அது கீழே கிடந்த மாங்காயத்தை எடுத்தான், அதனால ஒன்றும் தப்பு இல்லை. இன்னைக்கு அவன் செய்கிற தப்பு நாளைக்கு பெரிய தவறு செய்வான். இன்னைக்கு 2 மாங்காய் எடுக்கிறவன் நாளைக்கு 4 மாங்காய் கிடந்தா எடுப்பான். நாளைக்கு 4 மாங்காய் எடுக்கிறவன் ஒரு 10 மாங்காய் மரத்தில் ஏறி பறிச்சா என்னன்னு பறிப்பான். அப்ப தவறு என்ன ஒண்ணுது? கூடிக்கிட்டே போகுது. அப்ப அந்த தவறை என்ன பண்ணிட்டாங்க? முளையிலே கிள்ளி எரிஞ்சிட்டாங்க. அப்ப அவர் ஆச்சரியப்பட்டார் தோப்புக்கார். அது யாருன்னா நம்ம கலெக்டர் சகாயம் சாதிக்காங்களா, இப்போ உள்ள கலெக்டர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்ல ஒரு ஒழுக்கமானவர், நேர்மையானவர், ஒரு நம்பிக்கையானவர், கை சுத்தமானவர், கடவுளுக்கு தன் படைத்த கடவுளுக்கு உண்மையாய் வாழ்ந்தவர். அவங்களுடைய அம்மா தான் இந்த காரியத்தை செய்தாங்க. அப்ப தன்னுடைய பிள்ளையை எப்படி வளர்த்திருக்காங்க தேவனுக்கு முன்பாக. இப்படித்தான் நம்மள என்ன பண்ணாங்க? பிள்ளைகளை என்ன பண்ணாங்க? வளர்க்க. ஆனா இன்னைக்கு இருக்க அம்மா மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க? ஒரு 2 மாங்காய் எடுத்துட்டு வந்தியாடா, ஒரு 10 மாங்காய் எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. ஏடா இம்புட்டு புளிய மலை ஒளிப்பிட்டு வந்தேன், இன்னும் கொஞ்சம் சேர்த்து புளிய மலத்தை ஒளிப்பிட்டு வந்திருக்கலாமாடா. இன்னைக்கு என்ன பண்ணிருப்போம்? இப்படித்தான் நம்ம என்ன பண்ணிருப்போம்? சொல்லி இருந்திருப்போம். 2 கரும்பு வாய்க்காட்டுக்குள்ள உடச்சிட்டு வந்ததுன்னா, நம்ம அத்தைக்கு 2 கரும்பு சேர்த்து உடச்சிட்டு வந்திருக்கலாம்ல, ஊருக்கு போடுற அத்தை. அப்ப என்ன அது? பாவம் நம்ம மேல மேல் பாவத்தை நம்ம செய்யக்கூடியவர்களாய் மாறி இருக்கிறோம். நாம் அப்படி வாழாதபடிக்கு என்ன பண்ணணும்? தேவனுக்கு பிரியமாய் வாழணும். ஒரு கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு அடையாளத்தோடு நம்ம என்ன பண்ணணும்? வாழணும். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தான் ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஒட்டுமொத்த நம் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஜெபிக்கக்கூடியவர்கள், எல்லாத்துக்காகவும் ஜெபிக்கக்கூடியவர்கள். நம் நாட்டு பிரதமர் மோடி ஐயாவுக்கு நாம் என்ன பண்றோம்? ஜெபிக்கிறோம். நம்ம நாட்டு சிஎம் ஸ்டாலின் ஐயாவுக்கு நம்ம என்ன பண்றோம்? ஜெபிக்கிறோம். நம்ம நாட்டு மந்திரி, எம்பி, எம்எல்ஏ, கவுன்சிலரு, பிரசிடண்ட் எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்றோம்? ஜெபிக்கிறோம். ஏன்? நம்ம நாடு நல்ல செழிப்பா இருக்கணும், அவங்க நல்ல ஆட்சி செய்யணும்,
எல்லோருக்கும் சமத்துவமான ஆட்சியை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். இதுதான் நம்ம செய்யக்கூடிய கர்த்தருக்கு பிரியமான காரியம். நம்ம வீட்டுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஜெபிக்க கூடாது. ஒட்டுமொத்த இந்தியாவுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். நாங்கள் பிறந்த நாடு, ஆண்டவரே இதை ஆசீர்வதிக்கும், இதை பல மடங்கா பெருகப்படும் சொல்லி நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். அல்லேலூயா, ஆமென். நம்ம அப்படியாய் வாழ்வோமா? தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா, ஆமென்.